ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரஞ்சிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல ஊராளி கவுட்டார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அதில் சொந்தமாக பூஞ்செடி வச்சு அதில் பூ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக வரன் பார்த்துட்ருக்காங்க. பட் இவங்கள நிச்சயம் அந்த வரன் தள்ளி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க திருமணம் வேணான்னு இருந்த இவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக இவங்க இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் ஒரு 40 வயசுக்குள்ளே இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மணமகனுடைய வயது 40 to 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகனுடைய ஃபேமிலி ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும், ரொம்ப பெரிய வசதியெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. மணமகனுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீசனத்தில் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. குத்தகைக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் எடுத்து அது தென்னந்தோப்பு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மலர்கொடி, வயது 29 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல ஊராளி கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாதம் 15 to 20,000 சம்பளம் வாங்குற வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க மாதம் 15,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. பிரிப்பு போய் இவ்வளோ வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவருடைய அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களுக்கு உடனடியாக திருமணம் பண்ண தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதாகவும் தாரம் 2ன்னு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கழிச்சிட்டு திருமணம் பண்ணுறதா வரக்கூடியவர் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜாதி வேறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஜாதகம் இதெல்லாம் ஓகேங்கிற ஜாதகம் தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள், உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்க தனியாக அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு இவங்க வீட்டோட மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டார்களுக்கு இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.